Hi friends, welcome back to masherbalcare. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக்குக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பனானா ஹேர் பேக் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். வாழைப்பழத்தில் விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் கனிமச்சத்து இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஹேர் பேக் நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி நம்ம தயிர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து dandruff இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அதே சமயம் நம்மளுக்கு வந்து இப்போ கொஞ்சம் குளிர்காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு இது பண்ணுங்கள். ஆனால் வெயில் சீசன் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஹேர் பேக் நீங்கள் போடுறதுனால உங்களோட தலைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு குளிர்ச்சி வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இந்த தயிர் வந்து. ஸோ ரெண்டையுமே நம்ம சேர்த்து ஹேர் பேக் வந்து நம்ம போடுறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட ஹேரை வந்து நல்ல ஸ்மூத்தாகவும் நல்ல ஷைனிங்காகவும் கொண்டு வர்றதுக்கு இது வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஹேர் மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன். உங்களோட ஹேர் லென்த்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா ஜெல் வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணது இருந்துச்சு, ஸோ அதுவும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் அப்புறம் தயிர் இருந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு மிக்சி கப்பை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துக்குவோம். நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அரைகிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு திட்டாக வந்து அரையாமல் இருக்கும். நான் வந்து குட்டி வாழைப்பழம் இருந்துச்சு, அது வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெரிய வாழைப்பழம் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ அதே மாதிரி தான் தயிர். உங்களோட ஹேர் லென்த்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்க்குற வாழைப்பழத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்குறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து ட்ரை ஆக்காமல் அது வந்து உங்களுக்கு வச்சுருக்கிறதுக்காக. இப்போ ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா ஜெல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே தோல்லாம் சீவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக வந்து ஆலிவேரா ஜெல் வந்து நம்ம கடையில் வாங்கின ரெடிமேட் ஆலிவேரா ஜெல் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஷைனாக வைக்கிறதுக்காக தான். ஸோ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. சப்போஸ் அரைப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பீசஸ் மட்டும் லைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி சின்ன பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எனக்குமே 1-2 அரையாமல் தான் இருக்கும். ஸோ அது வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா தலையில் தேய்க்கும் போது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஹேர் பேக் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ண ஹேர் பேக் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே சமயம் நம்ம எப்பயுமே ஹேர் பேக் வந்து போடுறீங்க அப்படின்னா ஹேர் ஆயில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஹேர் ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஆயில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேர் பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு முடியில் பார்த்தீங்கன்னா சுருட்டி சுருட்டி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முடியை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே அப்ளை பண்ணுங்கள். எப்பயுமே ஹேர் பேக் போடும்போது பார்த்தீங்கன்னா பொறுமையாக இந்த மாதிரி முடியை விரித்து விரித்து இந்த மாதிரி தடவி விடுங்க. சுருட்டி சுருட்டி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற ஹேர் பேக் வந்து எல்லாம் அந்த முடியிலையும் வந்து உங்களுக்கு சேரணும் இல்லையா. இல்லை அப்படின்னா உங்களுக்கு சுருட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா அடியில் உள்ள முடியிலலாம் உங்களுக்கு படாது. ஸோ முதல்ல வந்து தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா முடியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக எடுத்துகிட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொண்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட masherbalcare சேனலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய ஹேர் பேக் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதெல்லாம் போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா எப்பயும் ஒரே ஹேர் பேக் வந்து போடக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா சும்மா ஒரு கொண்ட மாதிரி போட்டு வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா போதும். அதிகமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எப்படி இருக்குது நம்ம முடி பார்க்கலாம். இப்போ நான் ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோடய முடி பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட்னிங்லாம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக முடி காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த முடி பார்த்திங்கன்னா அப்படி தொடுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும், அந்த முடி அப்படியே உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் அந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் சுருள் முடி தான். ஆனால் அப்படி இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக அப்படியே தெரியுது. நீங்களும் இந்த ஹேர் பேக்கை வந்து வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக வந்து இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. அதே சமயம் நம்மளோட முடி வந்து நல்லாவே வந்து இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நம்ம வந்து முடிக்கு கொடுக்கறதுனால கண்டிப்பாக நம்மளோட முடி வந்து நல்லா வளரும். அதே மாதிரி நம்ம டெய்லியும் ஹேர் ஆயில் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ நைட் அந்த மாதிரி ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாகவாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு காலையில் ஹேர் வாஷ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நிறையா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கம்மியாக கூட நீங்கள் வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லி பேசிஸில் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து நிறையவே இம்ப்ரூவ் இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் இல்லைனா 2 நாள் வந்து ஹேர் பேக்கும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் உங்களை வந்து டைம் வந்து ஒதுக்கிக்கோங்க. வீட்டு வேலை எவ்வளவோ செய்கிறோம், அதில் ஒரு 1/2 மணி நேரம் வந்து இந்த மாதிரி நம்மளையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் க்ரோத்தும் சரி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஹேர் ஆயில் அண்ட் ஹேர் பேக் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.